friends, welcome to Aru Revati's Kitchen. இன்னைக்கு நம்ம Aru Revati's Kitchen என்ன பார்க்க போறோம் அப்படினா baby corn bullets பார்க்க போறோம். பாருங்க ரொம்ப கிறிஸ்பியா baby corn bullets ரெடியா இருக்கு நம்மள்ட்ட. எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம baby corn bullets செய்யிறதுக்கு baby corn எடுத்துர்க்கோம். இந்த baby corn பாத்தீங்கன்னா இப்போ நான் வேக வைக்காம தான் எடுத்துர்க்கேன். சில பேர் வந்து வேக வச்சு கூட செய்வாங்க. வேக வைக்காமையும் நீங்க செய்யலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சா இருக்கு. அதனால நான் வந்து வேக வைக்காமலே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ரொம்ப மொத்தமா இருக்க கூடாது. பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் மெல்லிசா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நாம வந்து இப்போ எல்லா பேபி கார்னையுமே வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பேபி கார்ன் 65க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கார்ன் ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்து வச்சிருக்க பேபி கார்னோட குவாண்டிட்டியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரிசி மாவு 2 டீஸ்பூன். கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம பேஸ்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நமக்கு வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பேபி கார்னை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேபி கார்ன் புல்லட்ஸுக்கு பேபி கார்ன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு மாவுல. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாமா? நீங்கள் நிறையா போட்டு எடுக்கலாம். ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு விடிஞ்சிடும். நான் சும்மா கொஞ்சமாக ஒரு ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்குது. நமக்கு பாருங்க, நமக்கு பேபி கார்ன் புல்லட்ஸ் சூப்பராக வந்து பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பயங்கர கிறிஸ்பியாக இருக்கு. நான் அப்படியே இந்த கரண்டியில் படும்போதே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு நல்லா தெரியுது. நம்ம இப்போ இதை வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியுதா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குன்னு? பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து பேட்சாக பிரித்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொரிச்சு இப்போ எடுத்துக்கிட்டோம். நம்ம நார்மலாக வந்து சிப்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து தொட்டு சாப்பிடுவோம். பட் நம்ம வந்து இங்கே பேபி கார்ன் வந்து ஸ்வீட்னஸ் இல்லையா? ஸோ டொமேட்டோ சாஸும் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சில்லி சாஸ் இருக்கு இல்லையா? அது நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதில் பேபி கார்னில் உள்ள ஸ்வீட்னஸும் இந்த சில்லி சாஸில் உள்ள காரமும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.